எழுத்தின் வழியே எழுச்சி, குரலின் வழியே புரட்சி. இந்த வார்த்தையை வாழ்க்கையாக கொண்ட ஒரு நபர் தான் அறிஞர் அண்ணா. அவர் பற்றின ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஸ்டோரி தான் சொல்ல போகிறேன். ஸோ வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். ஜேர்னி ஆஃப் குட்டி ஸ்டோரிஸ். தமிழ் மேலையும் தமிழ்நாட்டு மேலையும் அதிக பற்று கொண்ட ஒரு நபர் தான் அறிஞர் அண்ணா. ஒரு நாள் லண்டனில் ஒரு மாநாடு நடக்குது. அதில் கலந்துக்கிறதுக்கு அறிஞர் அண்ணாவை கூப்பிடுறாங்க. அறிஞர் அண்ணாவும் அந்த மாநாட்டில் கலந்துக்கிறாங்க. அந்த சமயத்தில் பொதுவாக அந்த மாநாட்டில் ஒரு கேள்வி கேட்குறாங்க. ஆங்கிலத்தில் இருக்க கம்ப்ளீட்க்கும் ஃபினிஷ்க்கும் என்ன டிஃப்ரெண்ட் அப்படின்னு கேட்குறாங்க. அப்போது கூட்டத்தில் இருந்த எல்லாருமே சுற்றி முற்றி பார்த்துட்டு ஒரு டிஃப்ரெண்ட்டுமே இல்லை அப்படின்னு ஆன்சர் பண்ணுறாங்க. ஆனால் அறிஞர் அண்ணா மட்டும் எந்திரிச்சு நின்று, வாழ்க்கையில் சரியான ஒரு பொண்ணு திருமணம் செஞ்சால் அவங்க வாழ்க்கை கம்ப்ளீட்டாக இருக்கும். ஆனால் அதே இது நீங்கள் வாழ்க்கையில் ஒரு தவறான பொண்ணு திருமணம் செஞ்சால் அவங்க வாழ்க்கை ஃபினிஷ் ஆயிரும். அதுவே சரியா இருக்கிறவங்க மனைவி தவறா இருக்கிற ஒரு பொண்ணு கூட உங்களை சேர்த்து வச்சு பார்த்தாங்கன்னா அவங்க வாழ்க்கை மொத்தமாவே கம்ப்ளீட்லி ஃபினிஷ் ஆயிரும் அப்படின்னு ஒரு பதில் சொல்றாங்க. இந்த பதிலை கேட்டு அங்க இருந்து எல்லாருமே கொஞ்ச நேரம் எந்திரிச்சு நின்று கை தட்டுறாங்க. தமிழ் மேல மட்டும் இல்லாம ஆங்கிலத்திலயுமே அதிக நாலேஜ் கொண்ட ஒரு நபர் தான் அறிஞர் அண்ணா. உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இதே மாதிரி யூஸ்ஃபுல்லான ஸ்டோரிஸ் பார்க்கறதுக்கு நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்க.